மலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேட்குதா? புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா? பனி படர்ந்த காலையிலே மலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேட்குதா? புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா? காகம் வந்து கரையுது பார், கதிரவனும் ஒளிருது பார், கண் விழித்து பார்க்கும் போது இன்பமே. நீ விரைந்து எழுந்தால் இல்லை உனக்கு துன்பமே. பனி படர்ந்த காலையிலே மலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேட்குதா? புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா? புன்னகையில் உதிர்க்க பழகி கனிந்த வார்த்தை பேசத் தொடங்கி நீ விரைந்து செயலில் இறங்க வேண்டும் தெரியுமா? வெறும் வார்த்தையா தேன் என்றால் இனிக்குமா? பனி படர்ந்த காலையிலே மலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேட்குதா? புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா? புன்னகையை உதிர்க்க பழகி கனிந்த வார்த்தை பேசத் தொடங்கி விரைந்து செயலில் இறங்க வேண்டும் தெரியுமா? வெறும் வார்த்தையால் தேன் என்றால் இனிக்குமா? பனி படர்ந்த காலையிலே மலர்ந்த சோலையிலே பூங்குயிலின் பாட்டு சத்தம் கேட்குதா? புது விடியலத்தான் காணச் சொல்லி எழுப்புதா? ஆஹா, இயற்கை சூழல், இனிமையான சாரல், துணைகளுடன் அமர்ந்து யானை மீது ஆடி ஆடி அசைந்து செல்லும் அழகே தனி. இயற்கை அழகு. யானை என்றாலே அனைவருக்குமே ஒரு பயம் இருக்கும். அதே சமயம் அதன் கம்பீரமான உடம்பை கண்டு அதன் மேல் பயணிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும். அது மேல் அமர்ந்து ஆடி ஆடி அசைந்து வருவது ஆனந்தமாக இருக்கும். எனது வாழுக பேரம் பேத்தி தயாராக இருக்கிறாங்க பாருங்க யானை மேலே போகிறதுக்கு. என்ற பேரை சின்ன வயசில் யானை பார்த்தாலே ரொம்ப பயந்துக்குவான். கூட வந்தவங்க எல்லாம் இங்கே சேர் போட்டிருக்காங்க, எல்லோரும் உட்காந்துக்கலாம். யானை மேலே ஒரு யானைக்கு 3 பேர் அலோவ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு 800 ரூபா டிக்கெட். அதுக்கே கியூ தானுங்க, நம்பர் கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு நம்பராக கூப்பிடுவாங்க. ஏன்னா வர்ற சுற்றுலா பயணிகள் அத்தனை பேருமே இதை விரும்புகிறாங்க, குழந்தைகள் உள்பட. பாருங்கள், இந்த மஞ்சள் பனியன் போட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அந்த குடும்பத்தை நல்லா பாருங்கள். வாய் பேச முடியாத காது கேட்காத தம்பதியர். அவங்க பசங்க 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அவங்களோட சைகை மொழியை நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க அற்புதமாக அதை பற்றியே திங்க் பண்ணாமல் மகிழ்ச்சியாக கொண்டாடி வர்றாங்க பாருங்கள்.
சூப்பர். இந்த மாதிரி ஃபேமிலியை பார்த்து நம்ம கற்றுக்கணும். எந்த சூழ்நிலையும் நாம் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு. அட, என் பையன் இல்லாமல் யானை மலை ஏறிட்டா, பேத்தியும் ஏறிட்டா. ஆஹா, அருமையான ஷாட் பாருங்கள். யானை மலை ஆடி ஆடி அசைஞ்சு போகிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. அட, சிரிச்சிட்டு போகிறானுங்க. ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில் வளாகத்திற்கிற யானை பார்த்துட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டு அழுதுன்னு அழுதுட்டு. யானை சவாரி வந்து இங்கே பாரு, இங்கே பாரு, நின்று தான் இருக்கு. இங்கே பாரு, இங்கே பாரு, யானை சவாரி. புதிய சுற்றுச்சூழல், மலை சார்ந்த இடத்திலே, காட்டுக்குள்ளே யானை மீது சவாரி எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அதனால்தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே யானை சவாரி செய்வதற்காக வருகிறார். டூரிசம் போர்டும் ரொம்ப நல்ல சிறப்பாக யானை மேலே வசதியாக உட்கார்றதுக்கு ஒரு மெத்தையை போட்டு கட்டி பெல்ட் போட்டு பிடிக்கிறதுக்கு அதில் ஒரு கிளாம்ப் எல்லாம் கொடுத்து, ஏன்னா ஆடி ஆடி போகிறபோது கீழே விழுந்துருன்னு பயம் இருக்கும். மரங்களுக்கு இடையிலே மலை பாதையிலே யானைக்கென்று ஒரு தடம் போட்டு உள்ளே சென்று அப்படியே சுற்றி வர்ற மாதிரி கிளைமேட் நல்லா சாரல் மலையோட பார்க்குறதுக்கே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு பண்ணி வச்சுருக்குறாங்க. இதைய அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய டேஸ்ட் தெரியும். எப்படி வர்றாங்க பாருங்கள். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. சுற்றுலானா இப்படித்தானுங்க இருக்கணும். யானைகளுக்கு நம்ம இந்த மாதிரி பழங்களை தனியாக வச்சிருக்கிறாங்க. இதுக்கும் பணம் கொடுத்து 100 ரூபாய் என்னமோ வாங்கி ஒவ்வொருத்தரும் பிரியப்பட்டவங்க கொடுக்கலாம். இது கண்டிஷன் இல்லை. ஆனால் நிறைய பேர் இதை வாங்கி யானைக்கு அந்த பழங்களை கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டே இருக்குது பாருங்க. யானை கண்டு ஓடி அழுத பேரை கொடுப்பானா யானைக்கு பழங்களை? பார்க்கலாம் பாருங்க. கொடுக்க போகிறான் பாருங்க. தருண் சூப்பர் சூப்பர். அட, அதுக்குள்ளே குறுக்க போயிட்டாங்க. இப்போ கொடுக்குறான் பாருங்க. சூப்பர். அதுவும் வாங்கி வாங்கி போட்டே இருக்குது பாருங்க. இன்னும் பக்கத்தில் போய் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ நிறையா பழங்கள், அன்னாச்சி பழம், அது என்னென்னமோ பழமெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்குறாங்க இது கொடுக்கறதுக்கு. அதில் போட்டி, நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு. அவளுக்கு எட்ட மாட்டேங்குது, பேத்திக்கு கொடுக்குறேன்னு எப்படி கொடுப்பான்? பரவாயில்ல, இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாரு. சூப்பர். யானையும் ஹாய், வெரி குட், டாட்டா பாய், டாட்டா பாய். சூப்பர். யானையும் டாட்டா சொல்லிடுச்சு, போங்க. சரி, நீ சொல்லு. மாலை வரை ஆனந்தமாக சுற்றுலாவை கொண்டாடிட்டு அங்கிருந்து கோயம்புத்தூர் புறப்படுறதுக்கு தயாரானோம். ஒரு இடத்துல சாப்பிட்டு இரவு பயணம் எப்படி இருக்கும்? அதுவும் திக்கு காட்டுக்குள்ள பயமாகத்தான் இருந்தது. வாங்க, நீங்களும் வாங்க. அதில் 2 அதிர்ச்சிகள் காத்திருக்குது. என்னன்னு நம்ம போக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இரவு பயணம். பொதுவாக இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இரவில் பயணிக்கிறது தவிர்க்கணும். ஏன்னா எந்த சமயத்துலையுமே காட்டு மிருகங்கள் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணும். அப்போது அதுக்கும் இடைஞ்சலாக இருக்கும். அதே சமயம் போகிறவங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அதை ஆக்சிடெண்ட் பண்ண வேண்டியது வரும், அல்லது அது நம்மளை தாக்கும். அதனால் இரவு நேர பயணத்தை இதுபோல் மலை காட்டுக்குள்ளே
இருக்கிறத தவிர்த்துக்கணும். ஆனால் சில சூழலில் சில பேர் மாட்டிக்கிறாங்க. 2 நாள் சுற்றுலான்னு வந்து சிலதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுது. அது மாதிரி தான் நாங்களும் 2 காரில், முன்னாடி காரில் சம்பத் ஓட்டிகிட்டு போகிறாரு, 2வது காரில் நாங்கள் உட்கார்ந்து போயிட்டுருக்குறோம். திக்குன்னு தான் இருக்குது சில பேருக்கு. ஆனால் இதையும் அனுபவிக்கணும்னு என்னுடைய மனது தோணுச்சு. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு ஏதாவது மிருகங்கள் பாஸ் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு வர்றோம். வளைந்து நெளிந்த பாதை. ஒரு 5 10 வண்டி 15 வண்டி போயிட்டு இருந்தால் தெரியவே தெரியாதுங்க. ஏங்கடி ஒரு 10 வண்டிக்கு போயிட்டு இருந்தால் அந்த பயம் இல்லாமல் போகலாம். கரெக்டாக 31 கிலோமீட்டர் தானே கீழே உடுமல்பேட்டைக்கு. 31 கிலோமீட்டர். அதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1.25 மணி நேரம் காமிக்குது. இல்லை 1 மணி நேரம் போயிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் ரோடு கொஞ்சம் நல்லாமல் இருக்குது, எவனும் வரல. அது ஒரு அட்வான்டேஜ். ஏன் இது வந்து இறங்குற மாதிரி இல்லைங்க, இது வந்து மலை டு மலை போகிற மாதிரி தான் இருக்குது. அதான் மலை மட்டும் மலை தான் ஓரத்தில் அப்படியே கிராஸ் பண்ணுது. அருமையாக அதுக்கு 2 பக்கம் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கட்டும்னு ரோடு கிளியராக வச்சுருக்காங்க. இது ஒரு வசதி. அதே சமயம் சில இடங்களில் ஸ்பீடு பிரேக்கும் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம போயிட்டே இருந்தால் ஏதாவது மிருகங்கள் பாஸ் பண்ணுற போது போய் அடிச்சிருவாங்கிறதுக்காக, அதை தவிர்க்கிறதுக்காக ஸ்பீடு பிரேக் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. நைட் 8 மணின்னு விடமாட்டாங்களேன்னு அதனால ஒரு வண்டி வரல. மேபி எனக்கு அப்படி தான் தோணுது. வெளியில் போகிற வண்டி மட்டும் தான் நோட் பண்ணாங்க எந்த வண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே வண்டி அங்கே ரிட்டர்ன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. இல்லை இடையில என்ன போச்சு, இதுதான் செக்கிங் பண்ணுவாங்க. இந்த கடத்தலாம் பண்ணுறானுங்களம்மா, அனிமல்ஸு இதெல்லாம் போச்சஸ்லாம் சொல்லுவாங்களங்க. அதெல்லாம் ஓரங்களில் நீட்டாக வெள்ளைக்கூடு போட்டு பாதையை நமக்கு சிறப்பாக காமிக்கிறாங்க. பாருங்கள், அடர்ந்த திக்கு காடு, அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம். என்ன நடக்கும், ஏதாவது மிருகங்கள் நம்ம கண்ணுக்கு தென்படுமா? அதிர்ஷ்டம் இருந்தால் மிருகங்களை நாம் பார்க்க முடியும். நாங்கள் ஒரு மிருகங்களை பார்த்தோம். கவனமாக பார்த்துட்டு வாங்க. பஸ் பின்னாடி போகிறோம். அப்போ எப்படி ரொம்ப நேரமாக போயிட்டு இருப்போம் பஸ், நம்ம ஸ்பீடாக வந்துட்டோமோ. இப்படி இரவு பயணத்தின் போது ஒரு வாகனத்துக்கு பின்னாடி போகிறதா ரொம்ப ஷேஃபு. எப்படி இருக்குது பாருங்கள், திக்குன்னு முன்னாடி ஒரு கார் போகுது, பின்னாடி நாங்கள் போயிட்டுருக்குறோம். வேகமாகவும் ஓட்ட முடியாது, ஏன்னா மலைப்பாதை வளைந்து அடுத்த பாதை லெஃப்டில் திரும்புமா இல்லை ரைட்டில் திரும்புமா தெரியாது. கவனமாக தான் ஓட்டணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா டீலாக காட்டுக்குள்ளே. அதனால் ஓட்டுறப்பவும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் காட்டுக்குள்ளே போகிற போது மிருகங்கள் ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்தும் ஓட்டணும். இரவு நேரம், அதுவும் ஃபேமிலியோட குழந்தை குட்டியோட நம்ம போயிட்டுருக்குறோம். என்னுடைய சன் சிவகுமார் தான் அருமையாக ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. காட்டு மாடு, காட்டு விலங்குகள் தன்னுடைய இஷ்டம் போல காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருப்போம். அப்போது நம்ம பார்க்குறப்போ அதுக்கும் பயம் இருக்கும், நமக்கும் பயம் இருக்கும். கவனமாக போகணும். அப்படியே நாம் பார்த்தோம்னா கவனமாக அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஆக்ஷன் பண்ணணும். அவசரப்பட்டு ஹார்ன் அடிக்கிறதோ அல்லது ஓவர்டேக் பண்ணி போகிறதோ தவிர்க்கணும். நிறுத்திடணும் முதல்ல.
அதுக்கப்புறம் தான் நாம் அது என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு கவனமாக போகணும். அப்படி ஒரு நிகழ்வு இப்போ நடந்தது, நீங்களே பாருங்கள். அதான் 15 கிலோமீட்டர். இதுக்கு வந்து டீப் ஃபாரஸ்ட். வந்தானுங்க ஒத்தையடிப்பாதை. இது தமிழ்நாடு செக் போஸ்ட்ல இருந்தா ஒத்தையடிப்பாதையா? நிறைய டிராபிக்ல மாட்டீங்க. வண்டி இறங்கி இவ்வளவு நேரவா இல்ல. எலிஃபண்ட் ஜோன், இந்த இடத்துல எலிஃபண்ட் கிராஸ் ஆகும், பார்த்து டிரைவ் பண்ணுங்கன்னு போர்டு வச்சிருக்கிறாங்க. கவனமாக போமா, யானை எங்காவது ரோட்டோரத்தில் நிற்க போகுது, ஹார்ன் அடிக்காமல் போங்க. 22 கிலோமீட்டர் உடம்புப்பேட்டைக்குன்னு போட்டுருக்கு. 22 காமிக்குது. இப்போ யானை வந்தா எப்படி இருக்கும்? டிராபிக் எல்லாம் மேலே வந்து போய்க்கும். எனக்கு அந்த ஊட்டி எங்க கோசல் அதை தாண்டி வந்தோடனே டிராஃபிக்குங்க. அவனால தான் அத்தனை, இந்த 3 வண்டினால அத்தனை. என்ன பண்ணுறதுனே தெரியல. அரை மணி நேரமாக நிற்கிறோம். இந்த வண்டி போகக்கூடாது. நம்ம கிளியர் பண்ணா தான் அவங்க வரணும். எங்கிற டிராஃபிக் வரும்போது இப்படி இருந்து பாருங்க, அங்கே ஒரு டூரிஸ்ட் வண்டி தான் தெரியுதுங்களா? ரெடி? யானைக்காட்டுக்குள்ள டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். பயமாக இருக்குது. ஏன்னா இது ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. ஒரு கார் தான் போக முடியும். பஸ் காரு ரைட் சைடு ஏறி வந்துட்டாரு. அப்போது கிளியர் பண்ணால் தான் போக முடியுங்கிறாங்க. அரை மணி நேரமாக நிற்கிறோம் நாங்கள். எப்படியோ ஒரு சில பேர் கைடு பண்ணி அந்த வண்டியை கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ண வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண வச்சாங்க. 1/2 hour கழிச்சு வேறு எல்லாம் ஓடுறாங்க முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதெல்லாம் வந்தவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரபோது ஆமாம், ரூட் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். எத்தனை ரோட் நிற்கிதுன்னா நம்ம ஒரு வண்டி காணும் வெடிஞ்சு போயிருக்கோம். வெடிஞ்சே போயிருக்கோம். அங்கே நின்று இருந்தோம்னா இதை கிளியர் பண்ணாமல் இருந்தாங்க. திருவனந்தபுரம் பஸ் பாருங்க. எனக்கு கீழே எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தா போகுது. அவ்வளவு ஃப்ரீயாக வந்தோம். அப்போவே எனக்கு டவுட். இல்லை அங்கே அளவுக்கு பெரிய ஒரு 1/2 hour நின்றுப்பாமா. நம்ம தான் ரொம்ப கம்மியாக நின்னதுன்னு வச்சுக்கோவ. நம்ம தான் ரொம்ப கம்மியாக மக்கா மக்கா 5 கிலோமீட்டர் டிராஃபிக்னு அவர் சொன்னார். பெரிய அகலம் குறைவாக இருக்கிற ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆயிரும். கவனமாக போகணும். அதுவும் காட்டுக்குள்ளே போகிற போது கண்டிப்பாக கவனமாக இந்த மாதிரி ரூட்டை செலக்ட் பண்ணக்கூடாது.
இது மூணாருக்கு போகிறது. உடுமலைப்பேட்டையிலிருந்து போகிற ரோடு குறுகிய ரோடாக கொஞ்சம் தூரத்திற்கு இருக்குது. லாரி வந்து நம்ம எப்படி ஓட்டிட்டு வர்றது? இதுதான் தமிழ்நாடோட ரோடு. அது எப்படி வந்தது? லைட்டு நல்லா சிறப்பாக கோடு போட்டு இதை அடிச்சு வந்தது. இங்கே ரோடும் சின்ன ரோடு, பாலம் மட்டும் பெரிய பாலமாக இருக்குது. அங்கே பாலம் சின்ன பாலமாக இருக்குது. காட்டெருமையை பார்த்தோம். அப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா நேரடியாக காட்டெருமையை பார்த்துட்டேன். கேமரா மூவ் ஆகி போச்சு. அதனால் சரியாக கிளியராக தெரியல. அதனால தான் பிக்சர் கட் பண்ணி வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் உண்மையாலுமே காட்டெருமை, மயில், குரங்கு எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு போனோம். எப்படியோ ஒரு வழியாக எங்களது மூணார் பயணம் இதோட முடிவடைகிறது. தீபம் இயற்கை டிவி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.